ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் அன்விதா என்ற ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அந்த மயிலின் இறகுகளில் அழகான கண்கள் போல தெரியும் ஒரு விசேஷம் இருந்தது. அது சாதாரண இறகுகள் அல்ல, ஒவ்வொரு கண்களிலும் ஒரு மந்திர சக்தி இருந்தது. நிலா ஒளியில் அன்விதா நடனமாடும்போது அந்த கண்கள் ஒளிர்ந்து காடு முழுவதும் மந்திரம் பரவியது. ஒரு நாள் அந்த கண்கள் ஒரு மறைந்த ரகசியத்தை காட்டின. காட்டின் ஆழத்தில் மறைந்திருந்த ஒரு பொக்கிஷம். அந்த ஒளியை பின்தொடர்ந்து அன்விதா பயணம் செய்தது. ஆறுகள், மரங்கள், மலைகளை கடந்து இறுதியில் ஒரு மறைந்த குகையில் பச்சை மரகதம் போல் ஒளிரும் ஒரு கிரீடத்தை கண்டது. அந்த பொக்கிஷத்தை தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் காட்டுக்காக அர்ப்பணித்தது. அன்று முதல் அந்த மயிலின் கண்கள் காட்டை பாதுகாக்கும் காவலனாக மாறின. ஒரு அழகான பசுமை தோட்டத்தில் லூனா மற்றும் கிகோ என்ற 2 கலர் லவ் பேர்ட்ஸ் வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஒன்றாக பறந்து சிறு சத்தமாக பாடி விதைகளை பகிர்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் பலமான காற்று வீசியது. கிகோ தூரமாக பறந்து போனான். லூனா மிகவும் சோகமாக கிகோ கிகோ என்று மெதுவாக அழைத்தாள். அந்த அன்பான குரலை கேட்ட கிகோ தன் முழு சக்தியுடன் திரும்பி வந்தான். மாங்காய் மரத்தடியில் இருவரும் மீண்டும் சந்தித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் கீச் கீச் என்று பாடி, என்ன நடந்தாலும் நாம் எப்போதும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்று உறுதி செய்தார்கள். இந்த கதை சொல்லுவது என்னவென்றால், உண்மையான அன்பு என்றால் ஒரு பசுமையான காட்டில் வண்ணமயமான இறகுகளுடன் ஒரு அழகான மயில் வாழ்ந்தது. அதன் இறகுகள்தான் அதன் பெருமை என்று அது நினைத்தது. ஒரு நாள் கனமழை பெய்தது. இறகுகள் நனைந்து மயில் சோகமடைந்தது. அப்போது ஒரு சிறிய குரல் சொன்னது, அழகு இறகுகளில் இல்லை, உன் மனதிலும் நடனத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மயிலை மாற்றின. உண்மையான அழகு உள்ளத்தில்தான். ஆழமான நீல கடலில் நீமோ என்ற ஒரு சின்ன மீன் வாழ்ந்தது. அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதன் மனசு ரொம்ப தைரியமானது. ஒரு நாள் கடலில் பெரிய புயல் வந்தது. அதனால் எல்லா மீன்களும் பிரிந்து போனது. அப்போ நீமோ பயப்படாமல் இருட்டான பவழ குகைக்குள் நீந்தி போனது. அங்கே எல்லோருக்கும் பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிச்சது. நீமோவின் தைரியத்தால எல்லா மீன்களும் காப்பாற்றப்பட்டாங்க. அன்று முதல் அந்த சின்ன மீன் கடலின் மிக தைரியமான மீன்னு பெயர் பெற்றது. ஒரு பசுமையான காட்டில் கீக்கோ என்ற ஒரு குட்டி கங்காரு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது ஒரு விசித்திரமான சிவப்பு தக்காளி செடியை பார்த்தது. அந்த தக்காளி சாப்பிட்டால் கங்காருவின் ஜம்ப் பவர் அதிகரிக்கும் என்று தெரிய வந்தது. கீக்கோ அந்த தக்காளியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது. அன்றிலிருந்து கீக்கோ செல்ஃபிஷ் இல்லாமல் ஷேர் பண்ணும் ஹீரோவாக மாறியது. மாரல்: ஷேரிங் மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர்.